அதுலேயும் இதான் முதல் எக்ஸாம். மைக் பிடிங்க. மைக் பிடிங்க. நீங்கள் பிடிங்க, பேசுங்க. எம்ஆர்பின்ற எக்ஸாம் முறையை கொண்டு வராங்க. கொண்டு வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க அனௌன்ஸ் பண்ணுற வேகன்சி வந்து செலக்ட் பண்ண மெம்பர்ஸ் அதிகமாக பண்ணுறாங்க. 2000 செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2019 கொஞ்சம் செலக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு 2000 எடுக்கிறாங்க. அவங்க எடுத்து என்ன பண்ணுறாங்க, ரெகுலர் பண்ணும்போது வேக்கண்ட் வர தான் வந்து ரெகுலர் பண்ணுறாங்க. ஏன்னா அப்பாயின்மெண்ட் உண்மை அதுதான் அப்படி தான் இருக்கும். ஒன்ஸ் ரெகுலர் வர வேகன்சி வர ஃபில் பண்ணுறேன்னு சொன்னாங்க. உண்மை அதுதான். அப்போ நாங்கள் நினச்சோம், சரி ஓகே கவர்மெண்ட் எப்படி நமக்கு நல்லா சேர்ந்து என்ன நம்பி, அதாவது டிஎன்பிசி மாதிரி யூபிஎஸ்சி மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் சும்மா சாதாரணமாக அப்படியே எழுதுறதுக்காக எல்லாருமே படித்து இதுக்காக எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் எடுத்தால் படித்து எக்ஸாம் எழுதுறோம். அப்போ நம்பி தான் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் ரெகுலர் பண்ணலை. இன்னும் பார்த்தீங்கன்னா வேகன்சி வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 8432 பேர் இருக்காங்க. இப்போ அவர் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 8432 பேர் ரெகுலர் பண்ண 16 வருஷம். ஏன்னா வருஷத்துக்கு 500 வேக்கண்ட் தான் வரும் நமக்கு. அப்படிப்பட்ட 16 வருஷம். ஆல்ரெடி எனக்கு 7 வருஷம் ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு 9 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இவங்களுக்கு 16 வருஷம் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் தாண்டிடும். நாங்கள் சர்வீஸ்க்குள்ளே ரெகுலர் ஆகாமல் வெறும் அட்டுக்குள்ளி வேலை செய்கிறது. இன்றைக்கி படிக்காதவங்க கூட ஒரு நாளைக்கு சொல்லக்கூடாது, ஸ்டில் பீப்புள் ஆர் நாட் எஜுகேட்டட் கூட பர் மந்த் மினிமம் 30,000 சம்பாதிக்கிறாங்க. படிச்சுட்டு நிறைய செலவு பண்ணியிருக்கோம். இப்போ ப்ரைவேட்டாக படிக்காம இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு 4 லட்சம் செலவு பண்ணுறாங்க. 4 வருஷம் 12 செலவு பண்ணிட்டு வராங்க. அப்படி படிச்சுட்டு வந்து இந்த அத்துக்கூலிக்கு ஒரு 12,000 சம்பாதிக்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். இன்றைக்கி எல்லாரும் விலைவாசி ஆகிடுச்சு. இந்த சம்பளத்தை வேலை செய்யணும் ஃபேமிலியில் இஷ்யூ ஆகும். ஒன்றே அதாவது புதுசாக டிகிரி முடிச்சு வேலைக்கு வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணுறது பெரிய விஷயம், கட்டிட்டு போக மாட்டாங்க. ஒன்று நிறைய ஃபேமிலி பிரிஞ்சு போகிறதா இருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குடும்பத்தை மேனேஜ் பண்ண முடியாது. அப்படி விஷயம் இருக்குது. எல்லா விலைவாசி ஏறி போச்சு. எங்களை ரெகுலர் பண்ணுங்கன்னு சொல்லி 2021 ஆட்சி வந்தோடனே நாங்கள் ஒரு சைக்கிள் பண்ணோம் சென்னையில். அப்போ என்ன சொன்னாங்க அமைச்சர், நான் கண்டிப்பாக 5000 போஸ்ட்டு கிரியேட் பண்ணுறேன்னு சொன்னார். அவர் என் வார்த்தை நம்பிக்கை வச்சு நீங்கள் கிளம்புங்க, நான் 5000 போஸ்ட் கிரியேட் பண்ணுறேன்னு சொன்னார். அன்றைக்கி நாங்கள் ஒரு பேச்சு கேட்டு அங்கே கிளம்பி வந்துட்டோம். சரி பண்ணுவார்னு பார்த்தா இது வரைக்கும் பண்ணலை. இப்போ ஆட்சி முடிய போகிற சமயத்தில் இன்னுமே விட்டுருந்தா எதுவும் செய்ய மாட்டாங்கன்ற பயத்தை தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்பயுமே கேட்கும்போது சரியான ரெஸ்பான்சிபிள் கிடைக்குது. இது வரைக்கும் நாங்கள் ஜனநாயக முறை மீறல, எல்லாமே அமைதியான முறை தான் பண்ணுறோம். அப்படி இருந்துமே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறது, நாங்கள் அங்கேருந்து வெளியே அனுப்புறது, அதையும் மீறி பஸ் ஸ்டாண்டில் கீழே உட்கார ஃபுல் டைம் அங்கே தான் உட்காந்து நைட்டுக்குள்ளே அப்படி அங்கே கொசுக்கடி குளூரோ அதுலேயே உட்காந்து குழந்தைங்க வச்சுருந்தாங்க, கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்க. இது என்ன வருதுன்னா டிஎம்கே ஆட்சியில் பெண்களுக்கான ஆட்சின்னு சொல்கிறாங்க. அப்போ மற்றவங்களாம் பெண்கள், அப்போ நாங்கள் யார்? அப்போ நாங்கள் பெண்கள் கிடையாதா? நாங்கள் தான் தாய்மார்களுக்கு வந்து தாய்ப்பால் முக்கியம், அதாவது குழந்தைங்க தாய்ப்பால் முக்கியம், மாசமாக இருக்க பொண்ணுக்கு ஹெல்த் முக்கியம்னு சொல்லி நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். எங்களை சொல்லித்தர சொல்கிறீங்க நீங்கள். ஆனால் இப்போ எங்கள் ஹெல்த் முக்கியம் இல்லையா? எங்கெல்லாம் மாசமாக இருக்க பொண்ணுங்க வந்து வேலைக்கு 10 மாதம் வரும், வேலைக்கு வந்தால் லீவு கிடையாது, அதாவது டெலிவரிக்கு அப்புறம் லீவு கிடையாது, சம்பளம் கிடையாது. அப்போ எங்கள் குழந்தை எப்படி நம்ம வளர்க்குறது? அது சிரமம் தானே. அதை நாங்களாம் பொண்ணு கிடையாதா? அதே போல் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க, மந்த்லி வந்து 1000 ரூபாய் தரம் பெண்களுக்கு வேலைக்கே போகாத லேடிஸ் நீ கொடுக்குறீங்க, நல்ல விஷயம் கொடுங்க. ஆனால் வேலைக்கு வர எங்களுக்கே தர மாட்டேங்கிறீங்க. அதுதான் எங்கள் கேள்வி. இதெல்லாம் கோவப்படுறதாங்க என்ன பண்ணுறோம், எங்களுக்கு சும்மா தர வேணாம், நான் உழைக்கிறேன்னு காசு கொடுக்குறேன், ஏன் சம்பளத்தை ஏன் உழைப்பு ஏன் சொல்கிறீங்க? அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் இந்த மாதிரி ஒரு அராஜகம் கிடையாது. எப்படி கேட்டீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் கூட படித்து வேலைக்கு வந்து நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் படித்து வேலைக்கு வந்து கீழே சேவ மாதிரி தான் இருக்கோம். அதுதான் எங்களுக்கு கோவம். அதை கேட்குறோம். ஆனால் இன்னும் வரைக்கும் யாராவது புரிஞ்சுக்கிட்டு இல்லை. ஐயா முதலமைச்சர் எப்படி தெரியுமா எனக்கு தெரியல, கொண்டு போகிறது தான் சரியாக தப்பாக எனக்கு தெரியல. அவருக்கு தெரியப்படுத்தா நாங்கள் போனாலும் போகிறோம். கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்ச நல்ல சில நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. அவருக்கு தெரிஞ்சால் நிச்சயமாக செய்வார். ஏன்னா அவர் கருணாநிதி ஐயா வழியில் வந்தவர். அவரை நம்பி தான் நானும் சத்தியமாக எக்ஸாம் வேண்டி எழுதினேன், எழுதிக்க மாட்டேன். அவர் வழியில் வந்தால் நிச்சயமாக ஐயா அவர் கண்டிப்பாக செய்வார், நம்பிக்கை இருக்கு. அதனால வந்திருக்கோம். மேபி ஐயா முகாசில் இருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் எனக்கு தொடர்பாக அவர் சொல்லி வருத்தப்படுறோம். தெரிஞ்சு நிச்சயமாக செய்வார், நம்பிக்கை இருக்கு. முக்கியமான போராட்டங்களில் செவிலியர் போராட்டம் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு போராட்டம். ஏன்னா உயிரிய சேவையான மருத்துவர்களே செய்ய முடியாத, தொட முடியாத ஒரு நோயாளிகள் தொட்டு எல்லா சேவையும் செவிலியர்கள் தான். அப்போ அவசியம் உங்களோட போராட்டங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். அது உங்களோட உயிரிய பணி வந்து தெரிஞ்சிருக்கணும். உண்மை. ஏன்னா இதில் வேலை செய்யறது பற்றி அவ்வளோ ஈஸி இல்லை சார். எனக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகும், ஹெல்த் நிறைய பாதிக்கும். நிறைய வேலை செய்யும்போது மன அழுத்தம் நிறையா வருது, ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி. ஒர்க் பண்ணிட்டு 12 hours 8 hours மேலே பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது ஃபேமிலி போக முடியாது. இந்த ஹெல்த் இஷ்யூஸில் நிறைய பேர் இறந்தும் இருக்கிறாங்க. இல்லை வந்துமே ஹெல்த் இஷ்யூ வரும். கோவிட் அப்போ நிறைய பொண்ணு இறந்துருக்காங்க. எந்த யூஸில் எந்த பெனிஃபிட்ஸ் எதுவும் தரல. கேட்டால் இந்த மாதிரி எம்ஆர்பி எங்கள் சிபிஐயில் இருக்கிற மாதிரி போச்சு. அட்லீஸ்ட் ரெகுலர் பண்ணி ஏதாவது பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கும். இதெல்லாம் மனசை வச்சு நம்ம போராடிட்டு இருக்கோம் சார். நாங்கள் என்ன பண்ணுறோம்னா எம்ஆர்பி போர்டு மூலியமாக எக்ஸாம் எழுதி நாங்கள் உள்ளே வரோம். மற்றபடி டிஎன்பிசி எல்லாருமே எக்ஸாம் எழுதி தவிர இதே எம்ஆர்பி லேப் டெக்னீஷியன், ஃபார்மசிஸ்ட், டாக்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இதில் எக்ஸாம் எழுதி உள்ளே செலக்ட் ஆகிட்டாங்கன்னா டைரக்ட்லி உள்ளே இருக்காங்க. எக்ஸப்ட்
ஸ்டாஃப் நர்ஸை தவிர மற்றவங்க எல்லாரும் ஸ்ட்ரைக் ரெகுலர். நாங்கள் என்ன கேட்குறோம்னா எல்லாருக்கும் ரெகுலர் தரும்போது எங்களை மட்டும் ஏன் அந்த 2 வருஷம் கான்ட்ராக்டில் வச்சுருக்கீங்க? எங்களுக்கும் எக்ஸாம் எழுதி, ஏன்னா அது ஒரு டேலண்ட் எக்ஸாம் தான், அதில் எழுதி தான் நாங்கள் பாஸ் ஆகி தான் உள்ளே வரோம். சும்மாலாம் எங்களுக்கு எடுத்த உடனே கொண்டு வந்து போடலை. அப்போ அந்த டேலண்ட்டை எழுதி நாங்கள் பாஸ் பண்ணி உள்ளே வரும்போது ஏன் எங்களுக்கு மட்டும் அந்த 18,000 போடுறீங்க? எங்களுக்கும் அந்த ரெகுலர் பேரே கொண்டு வாங்க. அப்படி தான் நாங்கள் கேட்குறோம். ரெகுலர் பே வந்து இப்போ வந்து 45 48 அவங்க வாங்குறாங்க. நாங்கள் வெறும் 18 வாங்குறோம். இவ்வளோதான் எங்களோட சேலரியே. மினிமம்லாம் கிடையாது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து 7,500 சம்பளத்தில் இருந்தோம். அதையும் போராடி தான் வாங்கணும். அதுக்கு சேலரியும் போராடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் போராடிப்படி 14,000 18,000 வந்துருக்கோம். இப்போ என்னென்னா எங்களுக்கு 18,000 சம்பளம் போடுறோம். எங்கள் சிட்டிக்குள்ளே ஒரு வீடு இருக்குது. நான் 6,000 7,000 வீடு கிடையாது. இப்போ அதை நான் அந்த வர 18,000 நான் 7,000 கொடுத்துட்டோம்னா நான் வீட்டை எப்படி ரன் பண்ணுவேன்? என் குழந்தைக்கு என்ன படிப்பு கொடுப்பேன்? என் ஹெல்த்துக்கு என்ன பார்த்துப்பேன்? பிஎஸ்சி சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் வந்து 8 ஹவர்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். ஆனால் நாங்கள் பிஎஸ்சி சைடு தான் இருக்கோம். ஸ்டாஃபே கிடையாது. 12 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். ஈவன் ஒரு ஸ்டாஃப் அடுக்குனா லீவ் இருக்குன்னா நாங்கள் 24 ஹவர்ஸ் டியூட்டி பார்த்தா தான் எடுக்க முடியும். அதேமாதிரி நைட் டியூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சிஹெச் ஒருத்தர், ஃபீமேல் ஆர்சிஹெச் ஒருத்தர், வெறும் ஃபீமேல் ஸ்டாஃப் தான் இருக்குது. நைட்டில் எந்த இஷ்யூ யார் குடிச்சிட்டு வந்தாலும் யாருக்கு அடிக்க வெளியில் 2 ஃபீமேல் மட்டும்தான் கஷ்டப்படும். செக்யூரிட்டி கூட கிடையாது. எங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி கிடையாது. எங்களுக்கு உண்டான செக்யூரிட்டி எதுவும் கிடையாது. மகப்பேறுக்கு வந்து நாங்கள் கேஸ் போட்டு எங்களுக்கு வாங்கியிருக்கோம். உங்களுக்கு வந்து மகப்பேறுக்கு சம்பளத்துக்கு கொடுக்குறோம்னு சொல்லி வாங்கினாங்க. இன்னைய வரைக்கும் எங்களுக்கு கொடுக்க கிடையாது. நாங்கள் எல்லாருமே வந்து டெலிவரி முடிஞ்சால் சம்பளமே தரணும். திரும்ப நாங்கள் வரோம். நீங்கள் வந்து ஏஎன்சி மதருக்கு வந்து 1 இயர் நீங்கள் வந்து சப்போஸ் 6 மந்த் வந்து கம்பல்சரி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும், 1 இயர் உங்களை பார்த்துக்கணும் எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த பெனிஃபிட் எதுவுமே இல்லை. நாங்கள் கவர்மெண்ட்டோட எந்த ஸ்கீமோட பெனிஃபிட் கொடுக்க போனாலும் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு அது கிடைக்காது, நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து 45-50K வரைக்கும் வாங்குற எல்லா லேடிஸுக்குமே இந்த 1,000 ருபீஸ் கிடைக்குது. ஆனால் நாங்கள் வெறும் 80,000 வாங்குற எங்கள் மக்கள் யாருக்கும் இந்த 1000 ரூபாய் கூட கிடைக்கல. நாங்கள் என்ன கேட்குறோம்னா எங்களுக்கும் அந்த ஈக்குவல் பே ஈக்குவல் கேஸ் போட்டதை நீங்கள் வந்து அப்பீல் பண்ணுறதை திரும்ப வாங்கிக்கோங்க, அதை எங்களுக்கு செய்யுங்க. இன்னொன்று என்ன கேட்டோம்னா நாங்களாம் வந்து ஏற்கனவே இருக்கிற பேர் ரெகுலர் பண்ணலாம் கேட்கலாம். இவங்க வந்து எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதி 356 என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவுட் சோர்ஸிங்கே நாங்கள் வைக்க மாட்டோம், இப்போ எல்லாரையும் நாங்கள் ரெகுலர் பண்ணிடுவோம், அவுட் சோர்ஸிங்கே கிடையாதுன்னு நாங்கள் கிட்டத்தட்ட 4.25 வருஷம் முடிஞ்சு போச்சு. நாங்கள் கேட்குறதுனா நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா நீங்கள் சைன் பண்ணிட்டு தானே வந்திருக்கீங்க, 2 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு எழுதி சைன் பண்ணிட்டு தானே வந்திருக்கீங்க, ஓகே சைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. 2 வருஷத்துக்கு அடுத்தது 10 வருஷம் எனக்கு ஆயிடுச்சு. இப்போ எங்கள் ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 48 வயசில் இருக்காங்க. இன்னும் நீங்கள் ஒரு 10 வருஷம்னா ஒரு 58 சர்வீஸே வராது. இப்போ நான் இந்த 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா 2 வருஷத்துக்கு அடுத்த மீட்டிங்கெல்லாம் நீங்கள் சர்வீஸ் பீரியடில் எடுத்தீங்கன்னா கூட நான் ப்ரமோஷனுக்கு முன்னாடி போகணும், இன்க்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி வரணும், கிரேட் 2 கிரேட் 1 எங்களுக்கு இது எல்லாமே போகும். நாங்கள் எங்களுக்காக சொல்ல எதுக்குமே வராது, எதுவுமே வராது. நாங்கள் என்ன சொல்லுவோம், அதே மாதிரி ஒரு ப்ரைவேட் இதில் போய் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணால் இயர்லி போனஸ் நாங்கள் வாங்குவோம். இப்போ இந்த 10 வருஷமாக எங்களுக்கு அந்த போனஸ் கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறப்ப 10 வருஷம் போனஸ்லாம் கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு 1 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் எங்களுக்கு லாஸ் தான். எங்கள் ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்பாக இருக்குன்னு தான் நாங்கள் கேட்குறோம். இவ்வளோ தூரம் போய் நாங்கள் அழுது ஸ்ட்ரைக் பண்ணி போலீஸ்லாம் எங்களை அடிச்சு தள்ளி பாத்ரூம் வேஸ்ட்லாம் கூட கூட்டிட்டாங்க, போக முடியாமல் தண்ணி இல்லைன்னு போலீஸ்லாம் போட முடியாதுனாங்க, சாப்பாடு கொடுக்கல, கரண்ட் போடலை, பெரிய தெருவில் தள்ளி விட்டாங்க. நாங்கள் அந்த மண்ணில் லைட் இல்லாமல் பார்த்தோம்னா சென்னையில் ஃபுல்லாக படுத்துருந்து மண்டபத்தில் மண்டபத்து ஓனர் வந்து நாங்கள் பே பண்ணுறோம், எங்களுக்கு மண்டபம் கொடுங்கன்னு கேட்கணும். அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மண்டபத்துலேருந்து எங்களை வெளியே தோணும் 12 மணிக்கு நாங்கள் அங்கே நடந்தே வரோம். ஊரப்பாக்கங்கள்லேருந்து மண்டபத்துலேருந்து நடந்தே போகிறோம். எங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எந்த சேஃப்டியும் கிடையாது, செக்யூரிட்டி கிடையாது. அத்தனை செவியரும் 1500 செவியரும் நடந்தே நாங்கள் கிளாம்பாக்கத்துக்கு போகிறோம். எங்கே வந்தாலும் அங்கேயும் இருக்கு காசில் வச்சு அடைச்சிட்டு போகிறாங்கல்ல, போலீஸ் வச்சு ஏற்படுத்திட்டு போனாங்க. அப்புறம் எங்களை எப்படி வழி நடத்தினவங்க அடிச்சு வச்சு அடைய எடுத்துவாங்க. வெளியே அனுப்பிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் போராட்டத்தை யாரும் போராட்டத்தில் இல்லைன்னு சொல்லி நம்ம துறை தலைவர் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இன்னும் நாங்கள் ஸ்ட்ரைக் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திராவிட மாடல் வந்து பெண்ணுரிமை மதிக்கணும் மகளிர் எல்லாமே சொல்கிறாங்க, மகளிருக்கான ஆட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அது மகளிருக்கான ஆட்சியே இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம், இவ்வளோ நாளாக நடந்துட்டு எங்கள் பிள்ளைங்களும் கை குழந்தையோடு அங்கே தொட்டில் கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. இவ்வளோ நடக்கும்போது இவ்வளோ பெரும்போது ஏன் ஏன் எங்களை பார்க்கணும், ஏன் இந்த பிரச்சனை அந்த முதல்வரையா எங்களை வந்து பார்ப்பாங்க வருத்தம்னா உண்மையை நான் போய் சொல்கிறேங்க ஐயா, எங்களுக்கு வந்து கட்சி இதெல்லாம் கணக்கு இல்லை. ஐயா கலைஞர் ஐயா வந்து பண்ணியிருக்காரு. கலைஞர் ஐயா வந்து எங்களுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. நாங்கள் படிச்சுட்டு போது எங்களோட சீனியர்ஸ்லாம் ஒரே நைட்ல 6 பேர் கொடுத்தாங்க. எங்கள் பெரிய சொன்னதெல்லாம் டிஎன் ஆட்சிகள் தான் செய்வாங்க சொன்னாங்க. எங்கள் அப்பா எல்லாம் சொன்னாங்க. எங்கள் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, டிஎம்கே
ஆயிடுச்சா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாங்க ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆட்சிக்கு ஓட்டு போட்டுலாம் சொல்லி நாங்கள் பண்ணலாம். நான் ஓட்டு தான் சொல்ல வரல, எங்களுக்கு கலைஞர் பண்ணுவார் நம்பிக்கை தான் நாங்கள் வந்து என்ன பண்ணோம். ஆனால் கலைஞரோட ஐடியா இப்படி பண்ணுவார் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு எல்லாம் கொடுவாருன்னு எங்களுக்கு ரோட்டு கேட்டார் எங்களை. ஐயா ஸ்டாலினை ரீச் ஆகலைன்ற டவுட் இருக்கு. அவர்கிட்ட தப்பா இன்ஃபர்மேஷன் போயிருக்கோம். ஏன்னா சத்தியமா போயிருந்தா அவர் பண்ணாம இருக்க மாட்டார் நம்பிக்கை எனக்கு இல்லை. அவர் போயிருந்தா பண்ணியிருப்பார். அவர் காதுக்கு தப்பா விஷயம் போயிருக்கு. ஏன்னா வேகன்சியில் ஐயா எனக்கு துறை தலைவர் சொல்றாரு இல்ல இவ்வளோ வேகன்சிங்கிறாரு. அதனால மேபி அந்த விஷயம் அவர் காதுக்கு போயிருக்காரு. ஆனால் பண்ணியிருக்காரு அவர் எங்க நிலைமை அவருக்கு உண்மையா தெரியல. 11 மெடிக்கல் காலேஜ் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் புதுசாக ஓப்பன் பண்ண 11 மெடிக்கல் காலேஜ் போஸ்டிங் எதுவுமே கிரியேட் பண்ணால் மட்டும்தான் நாங்களாம் உள்ளே போக முடியும். கிரியேட் பண்ணாட்டி ஆல்ரெடி இருக்கிற போஸ்டிங் அப்படியே இருக்குது. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் 60 எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட்டு எங்களுக்கு கிடைக்கல. ரிட்டையர்மெண்ட் இருந்தாங்கன்னா நாங்கள் கொஞ்சம் பேர் உள்ளே போவோம். வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் 130 பேர் போனால் நாங்கள் 8000 பேர் எத்தனை வருஷத்தில் போவோம். நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 10 நாள் கிரியேட் பண்ண போஸ்டிங்க்கு நாங்கள் எல்லோரும் உள்ளே போக முடியும். இப்போ அது போஸ்டிங்கே இல்லை அவங்களை எப்படி நாங்கள் பண்ணோம்னா அந்த வாக்குறுதி வாக்குறுதி நம்ம கொடுத்தா நிறைவேற்றணும். அதை போய் நாங்கள் கேட்டுருக்கோம் சொல்லுவாங்க. வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு அவரே. என்ன சீமான் என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றத்துக்கு நாங்கள் வரல, அடிப்படை அமைப்பு மாற்றத்துக்காக தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். இப்போ கற்றறிந்த பிள்ளைகள் நாங்கள் ஏன் அரசியல் களத்தில் ஈடுபடுத்துறோம்னா எளிய மக்களும் அரசியல் செய்யணுன்ற ஒரே உயர் நோக்க எல்லா திட்டங்களும் எல்லா எளிய மக்களுக்கும் போய் சேரணும் தான் எங்கள் அண்ணன் எங்களை வழிநடத்தி அரசியல் களத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாடு முழுமைக்கும் நடக்கக்கூடிய எல்லா போராட்டங்களுக்கும் சீமான் அண்ணன் இல்லாமல் அவர் வாய் திறந்து சொல்லாமல் அந்த போராட்டம் முழுமையடைஞ்சது கிடையாது. நாங்கள் அழுத்தம் கொடுத்த வாட்டி தான் இந்த திராவிட அரசு செலுத்தாக்கி 5 வருடங்களுக்கு ஒரு முறை இவன் அழகாக திட்டங்கள் வந்து நான் இந்த ஆட்சி வந்தால் இது செய்ய போகிறேன்னு சொல்லி அறிவிப்பு கொடுப்பான். நீங்கள் சொன்ன மாதிரி போய் கேட்டால் அறிவிப்பு கொடுத்தா அதெல்லாம் செய்யணுமா? ஏற்கனவே கொடுத்ததே செய்யலாம். ஆனால் புதுசாக ஒன்று இன்னும் கிரியேட் பண்ணி என்ன பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இலவசத்துக்கு ஆதரவு கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த இலவசத்துக்கு ஆதரவு கொடுக்குறீங்க வேலை கூட நான் வந்து நான் வாங்கி தரேன்னு சொல்லி நீங்கள் அப்படி கேட்கணும். இலவசம் கேட்கல. நீங்க ஃப்ரீயா கொடுத்த 1000 ரூபாய் எனக்கு வேண்டாம். சும்மா தர பஸ் எனக்கு வேண்டாம். அரசு துறையில அதெல்லாம் உற்று நோக்கி பார்த்தோம்னா இங்கே பஸ்ஸில் போகிறவங்களோ இதுக்கு முன்னாடி போனவங்களோ யாரும் இந்த இலவசத்தை வேணும்னு போராட்டம். ஆனால் உயரிய சேவை நீங்கள் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லிட்டு எங்களை நிராகரிச்சாங்க. ஆனா அந்த கவர்மெண்ட் ஜாப் உண்டான ஊதியம் வந்துட்டு எங்களுக்கு வந்து கிடைக்கல. அதுக்கோசரம் அந்த 1000 ரூபாய் அந்த வந்துட்டு பணத்தை வந்துட்டு நாங்கள் சொன்னோம். மற்றபடி எங்களுக்கு 1000 ரூபாய் தரலன்னு சொல்லிட்டு நாங்கள் குறையா சொல்லலை. நாங்கள் அரசு ஊழியர்னு சொல்லிட்டு அந்த கன்சிடர் பண்ணி எங்களுக்கு வந்து நிராகரிச்சிட்டாங்களா? அப்போ எங்களுக்கு வந்து அரசு ஊழியருக்கு உண்டான எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் தான் நாங்கள் கேட்குறோம். அதனால தான் அந்த 1000 ரூபாய் தொகையை வந்துட்டு அவங்க என்ன சொல்லி சொன்னாங்க, பணம் இருக்கும்போது நீங்கள் செவிலியர் உழைப்பை வந்து இத்தனை வருஷமாக சுரண்டி இருக்கீங்க, அதனால வந்து உங்களால் கொடுக்க முடியல. சொன்ன மாதிரி இளமையாக இருக்க வயதுக்குள்ள நம்ம எவ்வளோ வேகமாக வேலை செய்யணும் எல்லாத்தையும் செஞ்சிடணும். வயதான காலத்தில் இவங்க பணி நிரந்தரமே செய்யாமல் நம்ம உழைப்பையும் சுரண்டிட்டு நம்ம ஊதியத்தையும் வாங்கிட்டு இதுதான் ஏமாற்று வேலை தான். 40 வயசுக்கு அப்புறம் யாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை சார். எனக்கு இன்னைக்கு சப்போஸ் நான் உள்ள 7 வருஷம் ஆகுது. முன்னாடியே தெரிஞ்சா நான் ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக உள்ளூர்லேயே என் குடும்பத்தோட தான் உட்காந்தேன். இப்போ எனக்கு வயசு 40 வருஷமா என்னால் எய்ம்ஸ் எழுத முடியாது. ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இப்போ ஜெர்மனி எல்லா கண்ட்ரியும் எடுக்கிறோம். ஓப்பனாக கூப்பிடுறாங்க. நல்ல சேலரி 4 lakhs per month. எங்கள் லைஃப் கம்மியாக இருக்கு. என் ஃபேமிலி ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னைக்கு முடியாது. என் வயசு போயிடுச்சு. நாங்கள் என்ன செய்வோம்? அந்த போக இப்போ நான் கேட்குறோம். போய் நாங்கள் என்ன உங்களை பண்ண மாட்டேங்கிறேன். அது நாங்கள் உடனே கேட்கல. நாங்கள் 9 வருஷம் 10 வருஷம் ஆக போகுது. அதனால தான் நாங்கள் கேட்குறோம். அது இதனால் வந்து தான் இப்போ வரைக்கும் எங்களை பண்ணாங்க. என்ன பண்ணுறது? அந்த வருமானத்துக்காக தான் கேட்குறோம். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப இதே அறிவிப்பை கொடுப்பாரு. உறுதியாக நாங்கள் இந்த முறை நிறைவேற்றுவோம். திரும்ப எங்களுக்கே வாக்களிங்க. ஏன்னா வாக்குக்காக பேசுகிறீங்க, இப்படி தான் பேசியே தான் ஆகணும். வேறு வழி இல்லை. நாங்கள் உறுதியாக இந்த போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் உறுதியாக அவங்க கூட நிற்போம். ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். அவங்களை எல்லாரையும் ரெகுலர் பண்ணா மட்டும்தான் அந்த இருப்பா பேசணும்ல, நீங்களே பேசுகிறத பேசணும். நீங்கள் பேசும்போது சும்மா நின்று வேடி நாங்கள் உறுதியாக அவங்க கூட இருக்கோம். உங்களுக்கு தேவையான கிரெடிட்ஸ் எல்லாம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் கூட அவசியம் இருக்கிறோம். நீங்கள் ஒருபோதும் பின்வாங்காதீங்க. நம்ம போராட்டத்துக்கு நாம் தமிழர் உறுதியாக வந்து இந்த கட்சியிலே தான் வேலைங்க. ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதில் இதே தான் வேலை. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இதனால நாங்க அஃபெக்ட் ஆகுது. நாமளே சரி பெண்களும் சரி ஒரு நாள் கூட யாருமே பேச முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். அட்லீஸ்ட் சேலரி வந்தாவது ஒரு எல்லாமே நடந்துட்டு சரி நம்ம சம்பாதிக்கிறோன்றதுக்காக நம்ம இருக்க முடியும். அதுவுமே கிடையாது. பார்த்த வரைக்கும் கோவிட் டைமில் செல்ஃப் ஐசோலேஷன் வந்து அவங்க பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கு சொன்னாங்க.
ஆனால் உண்மையிலேயே ஒர்க் பண்ண சிஸ்டர் உங்களுக்கு தான் சேஃப் இருக்காங்க. எனக்கு கோவிட் பாசிட்டிவ் மாடியில் உட்காந்துருந்தாங்க. எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ கீழ் தகாத எப்படி பண்ணாங்க. இன்னை வரைக்கும் நான் வாடகை வீடு எடுத்து 8000 தண்ணி கோவிட் வேலை பார்க்கும்போது நீங்கள் வந்து எங்களுக்கு கோவிட் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றாங்க. நான் வீட்டை விட்டுட்டு திரும்ப குவார்டர்ஸ்க்கு போய் இந்த கோவிட் பார்க்கறதுக்கு என்ன அவசரம்? யூடியூப் சேனல் பேர் எடிட் பண்ணி டேக் பண்ணி விடுவாங்க. ஆனால் அப்போ எங்களுக்கு என்ன பண்ணீங்க? ஒன்று பண்ணல விளக்கேற்றுங்க கையை தட்டுங்கன்னா யாரோட எக்கனாமிக்கு மாற போகிறது கிடையாது. நீங்கள் கை தட்டுறதுனால என்னோட 1 மாதம் வாடகையை வேணான்னு சொல்லிடுவாங்களா? இந்த 1 மாதம் ஃபுட்டு யாராவது தருவாங்களா? அதை தவிர்த்து தான் இப்போ தேவையில்லாதவங்களா ஆகிடும். இப்போ தேவையில்லாதவங்களா ஆகிடும். கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிக்கிற மாதிரி இந்த கவர்ச்சிகரமான வார்த்தைகளை சொல்லி இதுதான் சொல்றாங்க. திராவிட மாடல் 2.0 வேற. 4 லட்சம் செலவு பண்ணேன் சார். கடன் வாங்கி செலவு பண்ணேன். 18,000 சம்பளம் வாங்கிட்டு கோவிட் பாதிக்கப்பட்டு எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து 2 பேரும் பிரைவேட் ஏன்னா இங்கே இல்லை கஷ்டப்பட்டு அட்மிட் ஆகி 4 லட்சம் செலவு பண்ணேன். அந்த 4 லட்சம் அடைக்கிறது 2 வருஷம் கஷ்டப்பட்டேன். அந்த அளவுக்கு ஏதோ கவர்மெண்ட் இதே கிடையாது. கோவில் வந்தாங்க. கோவிலில் சும்மா வளர்த்து கோவிட் வந்தவங்களை தாய் உள்ளத்தோடு திரும்பாங்க. அந்த சிஎம்ஐயை உள்ளிட்டாரு. கோவிட் வந்து எத்தனை பிள்ளை இறந்தனவங்க தெரியுமா? அதில் பாதிக்கப்பட்ட கடனால பாதிக்கப்பட்டு அதெல்லாம் அவர் கணக்கெடுக்கல. தாய் உள்ளத்தோடு அந்த பிள்ளை எக்ஸாம் எடுத்தாங்க. குளிச்சு செத்தா 10 லட்சம் கொடுப்பான். ஏதோ ஒரு நடிகர் போய் பார்க்க செத்தா 7 லட்சம் கொடுப்பான். ஆனால் நம்மள மாதிரி எளிய மக்கள் போராடி அவங்களுக்கான உரிமையை கேட்க போனோம்னா சிறைப்படுத்துவான். அவங்களுக்கான அடிப்படை தேவைகளை கட் பண்ணுவான். போராட்ட களத்தை வந்து வெளியேற்றுவான். இது எல்லாம் செய்யறது தான் இந்த திராவிட மாடலோட அடிப்படை கட்டமைப்பு. வரலாறு 50 வருஷமா திராவிட ஆட்சி நன்மை கிடைக்கப்பட்டிருக்கா இல்லை. ஆனால் வாக்கு சேகரிக்க வரக்குள்ள ஏழைகளின் சின்னம் உதய சூரியன், ஏழைகளின் சின்னம் ரெட்டைலைமா. இதில் யார் ஏழைன்றதை நாம தான் உள்வாங்கி வாக்கு செய்யணும். வாக்கு வாங்கிட்டு போகக்கூடிய எவனுமே ஏழையா இல்லை. பணக்கார பட்டியல் 50 பட்டியலுக்கு வந்துடுறோம். எல்லா எம்எல்ஏ எம்பியும் அதான் செய்யலாம். ஆனால் நாம் இந்த முறை நம்ம வீட்டில் குறைந்தபட்சம் நீங்கள் நல்லா தெரியும், இந்த 1000 ரூபாய் வாங்குகிறோம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு குடிகாரன் ஒரு நோயாளி இருக்காங்க. இந்த 1000 ரூபாயில் யாருக்காவது நன்மை கிடைக்குமா? மோர் தென் 3000 செலவு பண்ணால் தான் அந்த குடும்பத்தை ரெக்கவரி பண்ணுறோம். அந்த மாதிரியான சூழல் கட்டமைப்பு தான் இந்த திராவிட அரசு செஞ்சு வச்சுருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக நிற்கிறேங்கம்மா உங்கள் போராட்டத்தில் உறுதியாக. அவசியம் நாளைக்கு வந்து கலந்துக்கிறேன்னா உங்கள் போராட்டம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். வேறு சொல்ல விரும்புகிறேன். எத்தனை பேர் அங்கே போனாங்க? நாங்கள் இத்தனை பேர் வெளியே நிற்கிறோம் சார். 5 நாள் ஆச்சு. யாராவது ஒருத்தர் வந்து பேசியிருப்பாங்களா? சென்னையில் அண்ணன் சீமான் வந்து கலந்துருக்காங்க. இல்லை சார், எனக்கு காமனாக நான் இவங்க தான் கேட்குறோம். அத்தனை பேர் ஒரே நைட்டில் போனாங்க. அந்த ஃபேமிலி பாதிச்சுட்டு போனாங்க. எல்லாமே கரெக்டாக. நாங்களும் எத்தனை பேர் குழந்தைங்களை விட்டு எல்லாத்தையும் எதுவுமே பண்ண வர மாட்டேங்கிறாங்களா? அதுக்குமே வர மாட்டாங்க. இப்போ எல்லா கட்சியும் வந்து இந்த தாவாக்கா வந்தாங்க, இது நாம் கட்சி வந்தீங்க, என்ன நிறையா இவங்க வந்தாங்க. இன்ன வரைக்கும் திமுக வந்து என்ன பேசுனாங்க? ஒட்டு வரவே கிடையாது. நீங்கள் வந்து நீங்கள் சட்டி பிடிச்சி கேள்வி கேட்பீங்களா? எப்படி வந்து இங்கே நிற்கிறது? அதுக்கு பதில் வேணும்ல. ஏங்க நீங்கள் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க, நான் வேற ஒத்துக்க மாட்டேன். நடு ரோட்டில் நாங்களே குட்டி, நாங்களே குப்பை அள்ளி, நாங்களே இன்னைக்கு எல்லாமே போட்டுருக்காங்க. நாங்களே அந்த இடத்துல தெருவில் எதுவுமே 4 நாளாக இங்கே போராடுறோம். 4 நாளாக போராடுறோம். கவர்மெண்ட் ஸ்டாஃபு நாங்கள் கலெக்டர் வந்து வீட்டில் இருப்பாங்களா? நாங்கள் 2 மணி கொடுத்தா தான் அவங்க பார்ப்பாங்களே. என்ன ஏன் போராடுன்னு கேட்க முடியாதா? ஏன் இருக்காங்களே மேடம்ஸ் அவங்க பார்க்க முடியாதா? இன்னும் வரைக்கும் யாருமே வெளியில் பார்த்துட்டு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். தனியாக தான் சரி கொடுத்துருந்தோம். ஆனால் வரைக்கும் ஏன் இப்படி பண்ணுறது? நாயோட நாயாக பண்ணுறது கூட கேட்கறது கொஞ்சம் நிலவரம் அதுதான். இப்போ அதான் அந்த அளவுக்கு மக்களோட நம்மளோட கவனம் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக எனக்கு மன உழைப்பு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? ஒரு நியூஸ் அமைச்சு போனால் 1 லட்சம் 2 லட்சம் கொடுப்பாங்க. ஆனால் அது ஃபேமிலி அந்த வாழ்க்கையே போயிடுச்சு. நிறைய அப்போ அவங்க எலெக்ஷன் டிவிக்கே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு ஓப்பன் பண்ணால் அது ஓப்பன் ஆகலை. அந்த இப்போ வந்து ப்ரைவேட்டு போட்டு ட்ராப் பண்ணிடுறேன். பண்ணட்டுங்கம்மா, நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம்மா. என்ன சமூக வலைதளங்களில்
நாங்களே ஊடகமாக தான் இது வரைக்கும் செய்தி வெளியிட்டிருக்கோம். எந்த செய்தித்தாள்லையும் எந்த ஊடகத்துலையும் எங்களோட செய்தி கட்சி சார்ந்தோ இது வந்தது. ஆனால் நாங்கள் போடுற செய்தி எல்லாத்துக்குமே தமிழ்நாடு முழுமைக்கு பேசுபொருளாக இருக்குது. அதனால் இதை பேசுபொருளாக்குவோம். அரசு எங்கள் மேலே கவனம் செலுத்துறதுக்கு நாங்கள் செய்வோம். மிக்க நன்றிங்கம்மா. இந்த ஒரு நாள் கேளுங்க. மெயினாக இதில் ஒன்றே ஒன்று எப்படி கேட்டிங்கன்னா இந்த விவசாயத்தில் 50 வருஷம்